தேர்தல் தேதிகள் அறிவிச்சு 1 வாரம் ஆயிருச்சு. தேர்தலுக்கு இன்னும் சரியா 1 மாசம் தான் இருக்கிற நிலையில, தேர்தல் காலத்துல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொன்னா பார்த்துடலாம். முதலாவதா தேர்தல் அறிவிச்சதிலிருந்து இப்ப எல்லா கண்ட்ரோலுமே தேர்தல் ஆணையத்திட்ட தான் இருக்கு. அதனால தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல சோதனை போட்டு மக்களுக்கு கட்சிகள் சார்பா இலவசமா போக இருக்கிற பரிசு பொருட்களை பறிமுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல தாவேக்கு மற்றும் திமுகவோட பரிசு பொருட்களும் அடங்கும். क्या रे செட்டிங்க அடுத்ததா டிஎம்கேவோட வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் சில கூட்டணி கட்சிகள் உறுதியான நிலையில கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ கட்சிக்கு 5 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவிலிருந்து டிஎம்கேவை எதிர்த்து கொண்டிருந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தியோகபூர்வமா திமுகவில் இணைஞ்சிருக்கார். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இன்னும் எத்தனை தொகுதிகள்னு முடிவாகல. டிஎம்கே அவங்கள உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொன்னதாகவும், அவங்க டார்ச் சின்னத்துல தான் போட்டியிடுவோம்னு சொன்னதாகவும் அவங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மக்கள் நீதி மய்யத்துக்கு டிஎம்கே கூட்டணியில் எத்தனை கட்சிகள்னும் அவங்க எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்கன்னும் இது வரைக்கும் முடிவாகல. இப்படி பல கட்சிகளோட டிஎம்கே கூட்டணியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று உருவாகியிருக்கு. அதாவது திமுகவின் ஊழல் பத்தி சவுக்கு மீடியாவில் பேசிட்டு இருந்த சவுக்கு சங்கருக்கு தொல்லை கொடுத்து அவர் சேனலையே மூட வச்சுட்டாங்க. இப்போ வேற வேற சேனல்ல இருந்து வீடியோ போடுற சவுக்கு சங்கர் திமுகவின் ஊழல்களை ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாரு. இது திமுகவுக்கு இந்த தேர்தல் காலப்பகுதியில் எப்படியான பின்னடைவை ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதிமுக என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில அமித்ஷாவை மீட் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரமே இவங்களுடைய தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பா தாவைக்க தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலையும், என் ஆனந்த் தீநகர் தொகுதியிலையும், ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலையும் போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. அதோட முக்கியமா என்டிஏ கூட்டணியில தாவைக்க இல்லைன்னு தாவைக்க தலைவர் விஜய் திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு தான் போட்டிடுறாங்க. எனக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்த் பற்றி கூறின கருத்துக்கு மன்னிப்பு கேட்ட நிலையில நக்கீரன் பத்திரிகையில வந்த கவர்ப்பிக்க நீங்களே பாருங்க. கருப்பேன் குசும்புக்காரன் விஜய் கரூர் ரோட் ஷோல படப்பிடிப்பு கமராக்களை பயன்படுத்தி ஜனநாயகன் ஷூட்டிங் செய்ததாகவும், அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போ சிபிஐ கிட்ட இருக்கிறதாகவும் சவுக்கு சங்கர் உட்பட பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்னு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இன்னும் வரல. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி சார்பா கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எவ்வாறான ஆட்சியை மக்களுக்கு தருவாங்கன்னு ஒரு ஆட்சி வரைவை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமா தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள் உருவாக்குறது, அனைவருக்கும் அரசு வேலை, பல கோடி பணி திட்டம், குடிநீர் விற்பனைக்கு தடை, மீண்டும் வாக்குச்சீட்டு முறை, பெண்களுக்கு தனித்தொகுதி, இவ்வாறான திட்டங்களோட நாம் தமிழர் ஆட்சி தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரும்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் சரியா 1 மாதம் இருக்கிற நிலையில இன்னும் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.